இது போன்று நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளிலே ஒரு கூட்டத்தை நடத்தினால் பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் எப்படி செல்ல முடியும்? பல பேர் பல அவசர தேவைகளுக்காக மாநில தேசிய நெடுஞ்சாலைகளிலே பயணிப்பார்கள். அது போன்ற சூழலிலே இதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள், யார் அனுமதி கொடுத்தது என்ற கேள்வியை நீதிபதிகள் தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். அனுமதி அளிக்க ஆர்டிஐக்கு என்ன அதிகாரம், அந்த ஆர்டிஓவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். அதாவது நீதிபதி கேள்வியினுடைய நோக்கம், அந்த வேலுச்சாமிபுரம் சம்பவம் நடைபெற்று 41 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த இடம், அந்த இடம் குறுகலான இடம் என்பதுதான் அனைவருடைய வாதமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எதை வைத்து நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்? ஒரு முக்கிய பிரதான சாலையில் அனுமதி கொடுப்பது சரியான நடைமுறைதானா? அதற்கு அனுமதி கொடுத்த துறை எது? எந்த அதிகாரி அனுமதி கொடுத்தார் என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். எனவே அது சாலை சம்பந்தப்பட்டது என்பதனாலே ஆர்டிஓ தான் இதற்கான அனுமதியை கொடுத்தார் என்ற விவரத்தை அதிகாரிகள் மூலமாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அது ஏற்புடையது அல்ல என்று நீதிபதி மறுத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.